இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ இன்டு ஒரு கோர் டெக்னாலஜிஸ் சாட் பட்டன் போவேன். அவங்களோட வெப்சைட் கண்டுபிடிச்சிட்டு கீவேர்ட் பிளானர்ல நான் டைரக்டா வந்து இவங்களோட ஸ்டார்ட் வித் வெப்சைட் ஒரு ஐடியாக்காக இது நான் போடுறேன். இன்டர் வெப்சைட் இந்த பேஜ் மட்டும். இப்போ என்னன்னா அந்த பேஜ் ரிலேட்டடா அவங்க யூஸ் பண்றதுன்னு கிடையாது, அந்த பேஜ்ல ரிலேட்டடா கீவேர்ட்ஸ் என்னென்ன எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு ஐடியாக்காக ஸ்டார்ட் வித் வெப்சைட் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ யூஸ் பண்றதுல ஸ்டார்ட் அவுட் பண்ணீங்கன்னா வாய்ஸ் ஏஐ 11 லேப்ஸ் ஏஐ டாப் டு ஏஐ ஏஐ வாய்ஸ் ஜென்ரேஷன் இவங்க எல்லாமே வாய்ஸ்ல இருக்காங்க இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு. நம்ம வந்து வாய்ஸ்ல இதில் இல்லை, கான்வர்சேஷனல் ஏஐ அசிஸ்டன்ட் இது ஒன்று எடுத்துக்கலாங்க. கான்வர்சேஷனல் ஏஐ அசிஸ்டன்ட் இது ஃபுல்லாவே அந்த வாய்ஸ் இது வருது, அதனால இந்த வெப்சைட் போட்டு பார்க்கலாம். icor.net வெப்சைட் வெப் டெவலப்மெண்ட் ஃபில்டர் பண்ணலாம். ஏஐ வெப் டெவலப்மெண்ட் ஏஐ வெப்சைட் டெவலப்மெண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் நம்ம இல்லைங்க. நம்ம அதனால ஹெச்எல் டேக் நான் சொல்லிடுவேன். மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் ஏஐ சேட் பாட்ஸ் கீவேர்டை பெருசாக கிடைக்கலைங்க. எல்லாமே இப்போதான் அந்த ஏஐ சேட் பாட்ல வர்றதுனால ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு.
500 வரைக்கும் எடுத்து பார்க்கலாம். இதுல எதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் பார்ப்போம். வாட்ஸ்அப் சேட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஏன் போடுறது என்ன பண்ணுறது? இதுதான் ஃபாதர் எடுப்போம். நான் என்ன பண்ணேன், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்றேன். சார் இது வந்து வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இருக்குமா சார்? இன்ஸ்டாகிராம் இல்ல, நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இருக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட். நம்ம இன்ஸ்டாகிராம் வேணும்னா நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணணும். இப்போ பாட்கோவை அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அதுல இருந்து எடுத்து பாத்தீங்களா, அதையவே எடுத்து ஃபில்டர் பண்ணி எனக்கு கொஞ்சம் மட்டும் கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். சாட்பாட் நம்மளுக்கு என்ன ஒன்று final version. Should I need to include this or without that part? கன்சல்டேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதில் கோயம்புத்தூர்ங்கிற வேர்டு இன்க்ளூட் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு கேட்டுருக்கேன். வாட்ஸ்அப் திஸ் வில் பி மெயின் கீ ஃபார் ஹோம் பேஜ் ஸ்டோர் ப்ராடக்ட். யூஸ் these naturally across the sites. These cover AI intent, business intent, SaaS. Should you include Coimbatore? Main answer, no, not on the home page. In home page, H1 primary key, main reason, but is not as a local service. WhatsApp chatbot buyers are pan India. When you use Coimbatore, create a separate landing page with that. So, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட்னு போட்டால் யார் வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். வாட்டி வர்றாங்க, 11 லேப்ஸ் வர்றாங்க, வாட்ஸ்அப்.com வர்றாங்க, என்பிஎன், ரெட்டிட், ஆட்டோமேஷன். இவங்க சொல்றபடி பார்த்தா யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம முன்னாடி கொண்டு வரும். நல்லா பண்ணி இதில் பாருங்க, இந்த ஐகோர் இப்போ பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த கம்பெனியெல்லாம் வரல. ஸோ இதே வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு நான் போட்டோம்னா இங்க இருக்கிற நம்மளோட காம்படிட்டர்ஸ் வருவாங்க. வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனி இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட் டெவலப்மெண்ட், வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ சர்வீஸ் இன் கோயம்புத்தூர். நம்ம இதை மட்டுமே எடுத்துக்கலாம். நீங்க ஏஐ சேல்ஸ் சிஸ்டம் பாட்வேர், வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் ஏபிஐ இன்டெகிரேஷன். ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் சேட்பாட் கோயம்புத்தூர் போட்டுட்டு இதில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி
இதுல வந்து என்ன இது ஹெச்என்எல் இருக்கோ இல்ல அந்த மெட்டா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனிஸ் கோயம்புத்தூர். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த இது வந்து நான் லைவா சொல்லி தரக்கு பெருசா வரமாட்டேங்குது. எல்லா இதுவும் போட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம நிக்கிறோம். காம்படிஷன் இல்லாதனால கொஞ்சம் ஈஸியா வந்த மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப் சாட்பாட் பிரைசிங் இதெல்லாம் இதை கேட்கலாங்க. keywords. இவங்க சொல்றபடி வச்சுக்கலாங்க. இந்த கீவேர்ட்ல வச்சுக்குவோம். நமக்கு இவ்வளவு தனியா வேண்டாம். as of now consolidate and any they have page. இது போட்டு பார்க்கலாம் எந்த ஸ்டேஜில் இருக்கு. வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனி சரி, நம்ம முடிவு பண்ண வேண்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதவே எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஆல்ரெடி நம்ம வந்தாலும் பரவாயில்ல, எஸ்இஓ ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கீவேர்டு ஆல்ரெடி எடுத்த கீவேர்டும் இந்த கீவேர்டை நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் நம்ம பண்ண போறோம். கோவைக்கு இந்த கீவேர்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த கீவேர்டை வந்து கண்டென்ட்குள்ள கொண்டு வரோம். ஸோ நம்ம பெராமீட்டர்ஸ்ல என்னென்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம். யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல் பார்த்தோம், H1 பேஜ்னு பார்த்தோம், இமேஜ் ஆல், லேண்டிங் பேஜ் உங்களை நம்ம மறுபடியும் பார்க்க சொல்லியிருந்தோம். பையர் பர்சனால எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால லேண்டிங் பேஜ் வந்து இதுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கண்டென்ட் கிரியேஷன். இந்த கண்டென்ட் கிரியேஷன் எப்படி இருக்கணும்னா bring primary keyword for every 200 words. அதாவது நீங்க ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த பிரைமரி கீவேர்டுகள் வந்துடும். இப்போ நம்ம இதுல எது பிரைமரி கீவேர்டா வச்சிருக்கோம் அப்படின்னா லெட்ஸ் சே இதுதான் வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் ஆர் வாட்ஸ்அப் ஏஐ சாட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இது ரெண்டுல எப்படி வேணாலும் தேடுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனிஸா வாட்ஸ்அப் ஏஐ சாட்பாட் கம்பெனிஸா இதுல எதை பிரைமரியா வச்சுக்கிறோமோ அதை வந்து ஒவ்வொரு 200 கீவேர்ட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ணணும்.
ஏதாவது கீவேர்டு கிடைக்குமான்னு நான் பார்ப்பேன். இவ்வளோ அதே தான் பண்ணுவேன். வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ங்கிறது கூட பண்ணியிருக்கேன். சரியில்லை. அப்போ இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ தீஸ் ஆர் மை லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ். ChatGPT போயிட்டேன். below are my list of keywords. இதான் நம்ம கூகுள் எடுத்து வாட்ஸ்அப் chatbot companies பிரைமரியா வச்சிருக்காங்க. I want content. நான் பார்த்தோம் I want content in SEO perspective using these keywords. To start with, give me to start with, give me 200 words that are my primary keyword. I want content in SEO perspective using these keywords. To start with, give me 200 words content for my primary keyword. WhatsApp chatbot companies in primary keyword. இது ஒரு 200 லைன்ல இப்ப கொடுக்குது. இதுல உங்களுக்கு எப்படி வேணும்? இப்ப அதுவா ஏதாவது கொடுத்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா இன்னும் ஃபைனலைஸ் பண்றதுக்காக ஆக்ட் as content writer. இப்போ என்ன டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க? கண்டென்ட் ரைட்டரா நீ ஆக்ட் பண்ணு. So I want 200 words SEO based content using the primary keyword. Addressing majority of tech companies and small businesses. So tech companies base பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். So tech companies and tech அப்படின்னா நம்ம வந்து எஜுகேஷனல் டெக்னாலஜிஸ்க்கு அப்படின்னு சொல்றோம். நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். So in this about 200 words, I want primary keyword to use maximum of எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் வைக்கலாம்னு நான் சொல்றேன். ஒரு 200 வேர்ட்ஸுக்கு நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணணும். நீ 3 times யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஆர் 2 times, maximum 2 times. இப்போ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா ஆல்ரெடி பாட்கோவே உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு. நம்ம வந்து எஸ்இஓ பேஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம அட்ரஸ் பண்ணலாம். புரியுங்களா? ஹெட்டெக்கு, கிளினிக்கு, ரியல் எஸ்டேட்டுக்கு அது மாதிரி நம்ம பண்ணோம். வாட்ஸ்அப் chatbot solutions for EdTech and small business in கோயம்புத்தூர். இதை நல்லா படிச்சு பார்க்கணும். இது மோஸ்ட்லி கூகுள் என்ன விரும்புவாங்க அப்படின்னா டூப்ளிகேட் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்க ஏஐல இருந்து எடுக்கிறதுனால மேபி டூப்ளிகேட் நம்மளுக்கு வரலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து பிளாகரிசம் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாகரிசம் செக்கர் அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து வேற வெப்சைட்லயே எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ ஆல்ரெடி எங்கேயாவது இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸாக்டா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்ப நம்மளோட வந்து கூகுள் முன்னாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாது. ஸோ டூப்ளிகேட் இல்லாம இருக்கும். சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான்லயும் சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கும், பிளிப்கார்ட்லயும் சேம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ கூகுள் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த ப்ராடக்ட், அதனால வந்து சேம் ஃபீச்சர் எல்லா பக்கம் இருக்கும். பட் நீங்க ஒரு கண்டென்ட்டா எழுதுறீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கோ இல்ல வாட்ஸ்அப் இல்லைன்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினா கொண்டு வரோம். அப்ப 30% வந்து டூப்ளிகேட் இருக்கலாம், 70% வந்து யூனிக்கா இருக்கும். ஏன்னா டெஃபினிஷன் இதெல்லாம் வந்து எல்லா பக்கம் சேமா தான் இருக்கும். நம்ம எழுதுற மாதிரி யாரும் ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அது கூகுள் முடிவு பண்ணிக்கும். பட் நம்ம சஜஸ்ட் பண்றது என்னன்னா 30% டூப்ளிகேட் இருக்கலாம், 70% யூனிக்கா இருக்கும். ஓகே. ஸோ கண்டென்ட் ரைட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% duplicate and 70% unique. Plagiarism check அப்படின்னு ஒன்று இருக்கு. சொல்லி மட்டும் பாருங்க. 70%
இதுக்கு கிராமர்லயே இன்னொரு டூல் இருக்கு. இது ஃப்ரீ டூல்ல போனீங்கன்னா அப்படின்னா ஜஸ்ட் குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும்தான் செக் பண்ண வைக்கும். இது இல்லாம நிறைய டூல்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு டூல்னு வச்சுக்கோங்களேன். இதுல போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா சொல்லலாம். ஐ மீன் கண்டென்ட் வந்து அதை எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் இந்த கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டு கிராமர்லயும் நான் போட போறேன். டூப்ளிகேட் இருக்கா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். அது ஏஐ கண்டென்ட்டா கூட கண்டுபிடிச்சிடும். ஸோ ஃப்ரீ இதுல நீங்களும் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ இதுல பண்ணீங்கன்னா ஒன்லி 500 வேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ இதுல சொல்லுவாங்க ஐ கேன் ஹெல்ப் யூ கிரியேட் தி பெஸ்ட் வெர்ஷன். ஓகே. ஐ வாண்ட் டு செக் டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. I reviewed the document, found it to be well structured without any duplicate content. Each paragraph covers the district intent இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அப்ப இதுல டூப்ளிகேட் பெருசா இல்லை. உங்களுக்கு டூப்ளிகேட் ஆனா இங்க காமிப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாகரிசம் செகண்ட் பாத்தீங்களா, இதை நீங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. வியூவை மாத்திட்டேன், முதல்ல வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப அது திருப்பி செக் பண்ணுது. Did not match anything in our billions of academic and online. அப்ப செக் பண்ணி பாருங்க, வேற எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துட்டு காப்பி டெக்ஸ்ட் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட புது டைப் ஆஃப் கண்டென்ட். இப்ப சாட் ஜிபிடியும் இந்த டூப்ளிகேட் இல்லாம எழுதி தர ஆரம்பிச்சு. அப்ப நான் இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஒரு கண்டென்ட் நான் போடுறேன். இப்ப எட்டெக் கம்பெனி இல்லாம வேற என்னென்ன கம்பெனிஸ் எனக்கு வேணும். ஐ வாண்ட் சிமிலர் திங் ஃபார் ரியல் எஸ்டேட். Now use other keywords in this other keywords. I want for 100 words. ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு 100 வேர்ட் மற்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி சொல்றேன். இதெல்லாம் தான் முதல்ல கண்டென்ட் ரைட்டர்னு ஒரு தனியா ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் கண்டென்ட் எழுதுவாங்க. அவங்க நல்லா உட்காந்து ப்ராடக்ட் நாலேஜ், அந்த டொமைன் நாலேஜ் நிறைய இது கம்பேர் பண்ணி காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணி எல்லாம் எழுதுவாங்க. ஒரு வேர்டுக்கு ஒரு லெட்டருக்கெல்லாம் அவங்க காசு வாங்குறவங்க இருக்காங்க. 1 டே 2 டேஸ் எழுதுவாங்க. 20,000 30,000 வாங்குறவங்களும் இருந்தாங்க. இப்ப எப்படி ஏஐ வந்து நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த கண்டென்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப இது பாருங்க, வாட்ஸ்அப் சாட்பாட் சொல்யூஷன் ஃபார் ரியல் எஸ்டேட் பிசினஸ். இப்ப இதை வந்து நான் திருப்பி போடல. நீ இல்லாட்டி நீங்க வந்து அதுல செக் பண்ணிக்கணும் இருக்காட்டு. Give me for appointment booking your name and use keywords, 100 words. அப்பாயின்மெண்ட் புக் பண்றது கிளினிக்கா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து ஜென்ரல் அப்பாயின்மெண்ட் புக்கிங் பிசினஸ் உண்டு. அப்பாயின்மெண்ட் பிசினஸ் such as clinics, salons, fitness centers and increasingly adopting automation to manage. So WhatsApp chatbot pricing in Coimbatore. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இதே இங்க நான் போவேன். இப்போ நான் கீவேர்ட் மறுபடியும் அதை தேடி பார்க்குறேன். வாட்ஸ்அப் chatbot கம்பெனிஸ்ன்னு போட்டுட்டு கீழே இங்க வந்து பீப்புள் ஆல்சோ சர்ச்ல பார்க்குறேன் ஏதாவது இருக்கு அப்படின்ட்டு. ஜிபிஎஸ் டீலர்ஸ், ஐகோர், இது ட்ரை நான் ஐடி பெஸ்ட் வாட்ஸ்அப் சாட்பாட் கம்பெனிஸ். பெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததெல்லாம் இந்த பெஸ்ட் வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க அப்ளை அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில மறுபடியும் நம்ம ஒன்று எடுத்து நம்ம அதை பண்ணலாம்.
digital marketing agencies. அடுத்தது startups and SME. Okay. Use finest keywords and best word. பெஸ்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் சாட்பாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பெஸ்ட் வாட்ஸ்அப் சாட்பாட் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லுவோம், யூஸ் வாட் கோவை நேம் வேர் எவர் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒன்று பார்த்துட்டு எழுதிக்கணும். டெவலப்பர்ஸ் இருக்காங்க, கம்பேரிசன், e-commerce and delivery business. Give me e-commerce. இப்போ நல்ல ஸ்ட்ராங்கா இத்தனை எழுதிட்டோம்னாங்க எந்த இது போட்டீங்கனாலும் நம்ம கிட்டத்தட்ட ஆக்குபை பண்ணிடலாம். கண்டென்ட் வந்து இத்தனை பேர் படிப்பாங்களா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். நார்மலா கூகுள் என்ன சொல்றாங்க, நீங்க யூசர் என்ன படிப்பாங்களோ அதை மட்டும் எழுதுங்கிறாங்க. பட் நம்ம வந்து கூகுள் படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது எழுதுறோம். அடுத்து வந்து கண்டென்ட் ஃபார் லாஸ்டா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரியல் எஸ்டேட் எழுதியாச்சு. ஃபார் ஐடி கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் எழுதி இப்போ நான் என்னன்னா how it works அப்படிங்கறது எழுதுறேன். For this part Kovai, we developed a model, we create knowledge base, we train a model to business projects, we get WhatsApp API for business, we integrate WhatsApp API with our AI, we integrate enter AI solutions with CRM, we nurture the leads, we assist in helping to conversion of leads. Each sector is free of cost. இதெல்லாம் என்னோட ப்ராசஸ் நான் சொல்றேன், அதுக்கு ஒரு கண்டென்ட் எழுத சொல்றேன். So we develop AI model, we create knowledge, we train AI model to business, we get WhatsApp API for business. We integrate WhatsApp with the, we integrate entire AI solution with the CRM. We nurture the leads. We assist in sales conversion of leads. We set up this at free of cost. Using this, give me a workflow which user can understand easily. You can modify and use content. Use wherever some keywords applicable. How BotKavi works? End-to-end WhatsApp AI automation workflow. Yes, one of the trusted WhatsApp chatbot, BotKavi follows a simple structured flow to get business automate, understanding your business and use case, AI knowledge-based creation, AI model training with business learning,
WhatsApp business API setup, WhatsApp AI integration, CRM and lead nurturing, sales assistant. இப்போ என்ன கரெக்டாக நான் சொன்னது இருந்துச்சு. இஸ் தேர் எனிதிங் யூ கேன் ஆட் எக்ஸ்ட்ரா டு மேட்ச் குளோபல் ஸ்டாண்டர்ட்? வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம், அதை ஏதாவது மேட்ச் பண்றோம்னு நம்ம கேட்கலாம். திங்க் வாட் இன்ட்ராக்ட் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஏஐ கேரண்டி ரெஸ்பான்ஸ் அக்யூரசி, conversion analytics, multi. No, I want anything to add in how it works. அதில் ஏதாவது ஆட் பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். You can add in our global sense, AI quality control. Now, we will consolidate how it works. Combine it. Knowledge base training, AI model training, WhatsApp system. முதல்ல வந்து கொஞ்சம் பெருசா அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க how understanding your business is AI knowledge. Yeah. Analytics out. ரிப்போர்ட்டை பத்தி ஒன்று ஆட் பண்ண சொல்லிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கணும். இதுக்கு மேல நம்ம போட்டோம், கண்டென்ட்டுக்கு மேல நான் பாருங்க பிரைமரி கீவேர்டு மட்டும் ஒரு 200 வேர்டு யூஸ் பண்ணேன், மீதி எல்லாமே 100 வேர்டு யூஸ் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸோட டெவலப்பருக்கு அனுப்பாதீங்க, இது எடுத்துருங்க கண்டென்ட்ல, இல்லாட்டி ஏஐல இருந்து காப்பி பண்ண மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி கண்டென்ட் இருக்கு, அதுல கூட நான் ஆட் பண்ண போறேன் இதெல்லாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ டெமோ அவைலபிள், இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் காஸ்ட் எக்ஸ்ட்ரா, ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. அப்புறம் கால் இப்போதைக்கு இல்லைங்க, கால் எதுவும் பண்ண முடியாது. ஃபீச்சர்ஸ் நம்ம தனியாக போட்டிருக்கோம், ஆனால் அது இல்லை. இவங்களை ஏதாவது பார்க்கலாம், யாராச்சும் நல்லா எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஃப்ரீ ட்ரையல் அந்த மாதிரி இருக்குங்களா சார்? அது ஃப்ரீ ட்ரையல் தான், சரி டெமோன்னு போட்டோம். ஓகே, ஃப்ரீ ட்ரையல் தான் இருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்றது எக்ஸ்ட்ரா காஸ்ட், மீதி வந்து நம்மளோட பிளாட்ஃபார்ம் கவர் ஆயிடும். இது கூட தனியாக எழுதிக்கலாம். ஃப்ரீ ட்ரையல் அவைலபிள், give a small para of content. ரொம்ப பெருசா வேண்டாம், ட்ரையல் ஷார்ட். கீழே போட்டலாம். இதுக்கப்புறம் I want benefits, how this will impact sales any business. Yes,
Gets minimum 100 leads per month. அவங்களோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு அது நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கேயே சொல்லிட்டேங்க. இங்கே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வச்சிருந்தோம்னா ஈஸியா இருக்கும். நம்ம அப்ளை வந்து ரியல் எஸ்டேட் அதெல்லாம் எடுத்தோம். ready to automate your இப்போ நம்ம ஒரே இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எழுதிக்கலாம் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு. 3 4 1 2 3 4 5 6 7 8க்கு எழுதிட்டோம். ஹெல்த் கேர் அண்ட் கிளினிக்ஸ் எழுதிட்டோம். ரியல் எஸ்டேட் எழுதிட்டோம். ஐடி கம்பெனிஸ் எழுதிட்டோம். ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபினான்ஸ் மட்டும் எழுதலாம் போதும். Please give me for restaurants 100 words. Finance and insurance. I want to ask about ROI. ROI என்னது? Return on investment. Latest technology adoption. புதுசா இருக்கும் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பெருமையா இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும். Concluding statement or para. So concluding statement or para கேட்போம். Did you use all our keywords? அதை கேட்டுக்கலாம். எல்லா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்களா? கன்க்ளூஷன் நம்ம போடுறதில்ல, ஏன்னா ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுதுறதுல ஒரு வெப்சைட்டோட ஃபைனலா நம்ம இதே வந்து பாத்தீங்கன்னா 6 பேஜ் வந்துருச்சு. 6 பேஜும் நம்ம எழுதலாமா இல்ல இதை குறைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஓகே. ஏஐ மாடல் ட்ரைனிங் இதெல்லாமே நம்ம ஹவ் இட் ஒர்க்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒய் பிசினஸ் டூல்ஸ் பட் கோவே ஓகே. வாட்ஸ்அப் சாட் ஃபார் எட்டெக். எட்டெக் வேணா நம்ம குறைச்சிடலாம், இவ்வளோ பெருசாகலாம். ரியல் எஸ்டேட் இல்ல நம்ம டெவலப்பர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இதுல என்ன பண்ணா கண்டென்ட் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த கண்டென்ட் எழுதுற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும்
யூனிக்கா இருக்கணும், ப்ளஸ் வந்து டூப்ளிகேட் இல்லாம இருக்கணும். அதே சமயத்துல எவ்ரி 200 வேர்ட்ஸ்ல, ஏன்னா பிரைமரி கீவேர்ட் ரொம்பவும் கொண்டு வரக்கூடாது. இப்போ நீங்க என்டையர் இதுலயும் பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் பிரைமரி கீவேர்ட் அப்படின்னா, உங்களோட டோட்டல் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா? லெட்ஸ் சே 2000 வேர்ட்ஸ். இப்போ இந்த கண்டென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேர்ட்ஸ் வருது? 1677 வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இதுதான் என்டையர் பேஜோட கண்டென்ட்ல, இதுல எத்தனை தடவை வரலாம் பிரைமரி கீவேர்ட் சொல்லுங்க பார்ப்போம். ரெக்கமெண்டட் இல்ல, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எவ்ரி 200 வேர்ட்ஸ்க்கு யூஸ் எவ்ரி பண்றோம். 200 அப்படின்னா 1600னா 8 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். 8 into 200 1600. 8 டைம் வந்து அந்த பிரைமரி கீவேர்டு வரும். நீங்க ஏன் அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு ஆயிடுச்சு. எப்ப பாரு வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் நமக்கு எஸ்இஓக்காக நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், யூசருக்கு அது இரிட்டேட்டிங். அதனால கூகுளே என்ன பாக்குறான், இவனோட டோட்டல் கண்டென்ட் எவ்வளோ, அதுல எத்தனை தடவை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதனால நிறைய பேர் நிறைய டைம் யூஸ் பண்ணோம்னா நம்ம முன்னாடி வந்துருவோம் அப்படிங்கிறது தப்பு கணக்கு. நிறைய டைம் யூஸ் பண்ணணும், ஆனா அந்த தெரியாத மாதிரி இருக்கணும். அதனாலதான் 200 வேர்டுக்கு ஒரு தடவை யூஸ் பண்றோம். மீதி கீவேர்ட் நம்ம 7-8 கீவேர்டு எடுத்துருந்தோம், ஒரு கீவேர்டு தான் அப்படி. மீதி எல்லாம் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் இல்ல 1 டைம் இப்படி யூஸ் பண்ணாவே போதும். கூகுள் வந்து என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 8 கீவேர்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 8 கீவேர்டுக்கும் கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்றோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வர்ற மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது போக கூகுளே வந்து ஒரு காம்பினேஷன் போட்டு நம்ம அந்த கீவேர்டுக்கு எஸ்இஓ பண்ணிருக்குமா இல்லையா நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. அதுவா வந்து இந்த வெப்சைட் மேட்ச் ஆகும்னு நினைச்சதுன்னா அதை எடுத்துட்டு வந்தோம். அப்ப நம்ம 8 கீவேர்டுக்கு மட்டும் நம்ம வெப்சைட் வராது, எத்தனையோ கீவேர்டுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட் கோவைங்கிற ஒரு கீவேர்டு, இது நான் எங்கேயுமே வந்து எஸ்இஓக்கு அந்த 8 கீவேர்ட்ல அது எடுக்கவே இல்லை. ஆனா கண்டென்ட்ல பாட் கோவைங்கிற வேர்ட் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கு. அதனால பாட் கோவைன்னு யாராவது தேடினாலும் நம்ம வெப்சைட் வரும். ஸோ நம்ம எதிர்பார்க்காத கீவேர்டுக்கும் ரேங்க் ஆகும். ஆனா நம்ம வந்து ஒரு 10 கீவேர்டுல ஒரு 5 கீவேர்டாச்சும் நம்ம எதிர்பார்க்கணும். இதுக்கெல்லாம் நம்ம ரேங்க் ஆனாலும் கண்டிப்பா ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு பிசினஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் அல்காரிதம் அப்படிங்கிறது ஒண்ணு நான் ஜென்ரலா உங்களை பார்த்து சொல்லியிருந்தேங்க. இப்ப இது அவுட் ஆஃப் டாபிக்ல நான் சொல்றேன். லெட்ஸ் சே இப்ப பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் 10ல இருந்துட்டே இருக்கோம் இந்த கீவேர்டு. இப்ப நேத்துல இருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் இது இல்ல, மை பிசினஸ் இல்லைங்க, கீழே வர்றதுல 1 2 3 4 5 6 7 8 9 நம்மளுக்கான நம்ம இங்க நேத்தெல்லாம் இப்ப இங்க இருக்கிறோம். இப்ப அடுத்து ஜாவா கோர்ஸ். இப்பதான் இங்க வந்துட்டோம். இப்ப இது ஏன் இப்படி பின்னாடி போறோங்கிறத நம்ம யோசிக்கணும். எஸ்இஓ நீங்க பண்றீங்கன்னா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ரெகுலரா. வார வாரம் வந்து நம்மளோட எத்தனாவது இருக்காங்க அப்படின்னு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வீக்லி ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம எடுப்பாங்க. டேட் வைஸ் நம்ம போட்டு இப்போ 2026 இந்த டேட்ல இருந்து வருது நமக்கு. டிசம்பர் 29, டிசம்பர் 5, இது ஜனவரி 12, 19 அவர் எடுத்த டேட் மட்டும் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ பைத்தான் ட்ரைனிங், பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர்னா எத்தனாவது ரேங்கிங்ல வந்துட்டு இருக்கிறோம்? பொசிஷன் தான் 1 2 3 அப்படிங்கிறது பொசிஷன். இப்போ நீங்க இங்க பாருங்க 25 to 26 எடுத்தீங்கன்னா எல்லாமே கடைசியா நம்ம ரேங்க் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா 4th இருந்தோம், 7th இருந்தோம், இது 2 கீவேர்டுமே பாருங்க சிங்கிள் டிஜிட்ல இருக்கோம். டிசம்பர்ல இருந்துட்டு அப்படியே டபுள் டிஜிட் போறோம். இந்த 26ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட், இது டிசம்பர், இதுல இருந்து அப்படியே டபுள் டிஜிட் அப்படியே ஆகுது. அது பாருங்க 18 வந்துருக்குது ஜனவரி 19. இப்ப இதுல அப்ப இந்த மாதிரி எடுத்து வார வாரம் நீங்க என்ன கீவேர்டை கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ, நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 2 கீவேர்டை கான்சென்ட்ரேட் பண்றோம். இந்த 2லயே நம்ம முன்னாடி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது போக நிறைய கீவேர்டுக்கு ஃபீஸ் சிலபஸ் எல்லாம் தேடுறாங்க. ஆனா நம்ம தேடுற இந்த 2 கீவேர்டுக்கு நம்ம முன்னாடி வரணும்னு நினைக்கிறோம். அதனால இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்து நம்ம பண்ணிடுறோம். ஸோ இதுல ஏன் பின்னாடி போறோம் நம்ம வாட்ச் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஏதாவது அல்காரிதம் அப்டேட், கூகுள் ஏதாவது அல்காரிதம் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வெப்சைட்ல பின்னாடி ஏதாவது போகும். அப்புறம் திருப்பி நம்ம கொண்டு வரணும், இல்லை அதுவா மெல்லமா வரும். அதனால அந்த அல்காரிதம் அப்டேட் ஏதாவது ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன் திடீர்னு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம்
ஒன்னா காம்படிஷன், நீங்க ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லைன்னா நீங்க ஓடிட்டு இருக்கு, நீங்க தான் ஃபர்ஸ்டா போடணும். உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க ஸ்பீடா ஓடி வர்றாங்கன்னா உங்களை மிந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க உங்களை 2 பேரும் மிந்திட்டாங்கன்னா நீங்க பின்னாடி போவீங்க. அப்ப புது கம்பெனிஸ் ஏதாவது உள்ள வந்திருக்கா, அவங்க நல்லா எஸ்இஓ பண்றதுனால நம்ம பின்னாடி போறோமா அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். அதனாலதான் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு கீவேர்டை போட்டுட்டு டேட் வைஸ் என்னென்ன பொசிஷன் அப்படிங்கறத நீங்க இது பண்ணிட்டே வரும். ஸோ அது நம்ம எப்போ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப இந்த கண்டென்ட் எழுதுனதுல டூப்ளிகேட் இதெல்லாம் வந்து மெயினா நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இவ்வளவு பெரிய கண்டென்ட்டை நம்ம மறுபடியும் வெப்சைட்ல நம்ம போட போறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த கீவேர்டு போட்டோம்னாலும் இது ரிலேட்டடா வராமான்னு பார்க்கணும். எந்த கீவேர்டு நம்ம வரலையோ அது எய்தர் நம்ம கண்டென்ட்ல ஆட் பண்ணணும், இல்ல பிளாக் ஆர்டிகிள்ஸ் நம்ம சொல்லுவோம், அதுல எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஆட் பண்ணணும். சொல்லுங்க. இப்போ நேற்று வந்து ஒருத்தங்க எனக்கு ஆர்டிகிள்ஸ் எழுதுனாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க, பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க. இப்போ அந்த இதை காமிக்கிறோம். சார் நம்ம இப்போ இந்த செகண்டரி கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரேங்க் பின்னாடி ஆகுதுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாமா சார்? ஒரு ஒரு 3 to 4 months ஒன்ஸ். பண்ணலாம். பட் பிரைமரி கீவேர்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்றோமோ அது ஸ்டேபிளாவே இருக்கு. அது ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா அதுதான் நீங்க அதையும் எப்ப வேணாலும் மாத்தலாங்க. பட் அதுதான் வந்து நம்ம ஒரு மெயின் இதை வச்சுட்டு இருக்கிறோம். அது மாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த ஜஸ்டிபிகேஷன் இருந்தது இது மாத்துறதுக்கு. இப்ப இந்த கீவேர்டோட இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கீவேர்டு தான் நிறைய வச்சிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த கீவேர்டு தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதான் பிரைமரியா வச்சிருந்தோம். ஆனா போக போக என்ன பண்ணோம் அப்படின்னா பைத்தான் கோர்ஸ் தான் நிறைய பேர் தேடுற மாதிரியும் காம்படிட்டர்ஸ் எல்லாமே அதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிரைமரி கீவேர்டை நம்ம மாத்திட்டோம். மாத்தணும்னா எங்கெங்க மாத்தணும், இதனால என்ன மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம அந்த யூஆர்எல் சொல்றோம் பாத்தீங்களா, யூஆர்எல் எப்பவுமே பிரைமரி கீவேர்டை கொண்டு வரணும். நான் முதல்ல பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்னு வச்சிருக்கோம், ஆப் அண்ட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு மாத்திட்டோம். ஸோ பிரைமரி கீவேர்டை மாத்தலாங்க, அது மாத்த எதுவும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. பட் மாத்துறீங்கன்னா நீங்க அதை முடிவு எடுத்துட்டு மாத்துங்க. ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் டவுன் ஆகி மறுபடியும் தான் மேலே வருவோம். ஏன்னா யூஆர்எல் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அதெல்லாமே இதுல வரும், எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஹெச்ஓ டேக் இதெல்லாமே நம்ம மாத்துவோம். ஆனா மாத்தலாம், நீங்க கேட்டது கொஸ்டினுக்கு வந்து மாத்தலாம் அப்படிங்கிறது. ஓகே சார். நேற்று எழுதிருந்தாங்க, நம்ம வந்து இதுக்கு எதுக்கும் ஒரு லிங்க் மெனுவா கிரியேட் பண்ணல பிளாகுக்கு. பட் என்னன்னா இப்படி ஒரு யூஆர்எல் அவங்க எழுதிருந்தாங்க, வாட்ஸ்அப் ஏஐ சாட்பாட் டிரான்ஸ்ஃபார்மிங் பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எழுதுனா ஒரு இது. இந்த இதுல வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிங்ல வந்து நீங்க நிறைய கீவேர்ட்ஸ் கொண்டு வந்துக்கலாம். நீங்க 15, 20, 30 இது பண்ணாலும் இந்த மாதிரி பிளாக் மாதிரி நம்ம எழுதணும்னா அதுல நம்ம இப்போ இதுல இந்த கண்டென்ட் போட போறோம். நான் இந்த கண்டென்ட் அப்படியே அனுப்புறேன். இதை ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடில போடுறேன். ஃபைனலா ஏதாவது சஜஷன் கொடுக்குறேன் இருக்கேன். SEO பாயிண்ட் ஆஃப் வியூல ஆல்ரெடி கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு, இப்போ மறுபடியும் ஆட் பண்றேன், அது என்னன்னு கேட்க. WhatsApp chatbot solution for real estate business in Coimbatore. Duplicate headings அப்படின்னு சொல்றாங்க, நம்ம பார்ப்போம். டூப்ளிகேட் ஹெட்டிங் அப்படின்னா
வாட்ஸ்அப் சேட்பாட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இதே மாதிரி வருது பார்த்தீங்களா. வாட்ஸ்அப் சேட்பாட் சொல்யூஷன்ஸ்ங்கிறது காமனாக வருது. பிரைமரி கீவேர்ட் ஸ்லைட்லி ஓவர் யூஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பியர்ஸ் பிட் டூ ஃப்ரீக்வென்ட்லி இன் சம் செக்ஷன்ஸ். இதை தான் நான் சொல்கிறேன் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அடிக்கொருக்கா வரக்கூடாது, எவரி 200 வரணும். இல்லாட்டி கீவேர்ட் ஸ்டஃபிங் நம்ம சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன். ஈவன் அன்இன்டென்ஷனல், நான் இன்டென்ஷனலாக அதை பண்ணல, ஜென்ரலாக எழுதுனதுலேயே கீவேர்டு அதே கீவேர்டு அதிகமாக வந்துச்சுன்னா கீவேர்ட் ஸ்டஃபிங் அப்படின்னு. சேட்பாட் ப்ரொவைடர்ஸ் ஓகே, இது மாதிரி வந்து மாற்ற சொல்றாங்க. இன்டர்னல் லிங்க் இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டூப்ளிகேட் ரியல் எஸ்டேட் செக்ஷன், ரியல் எஸ்டேட்ல தான் பர்டிகுலராக சொல்றாங்க. ரெண்டு சொல்லுது, நான் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு மட்டும் சொல்றேன். இந்த இதை வந்து நான் டெவலப்பருக்கு அனுப்பிச்சு விட்றேன். கையோட அனுப்பிச்சு விட்றேன். இந்த கண்டென்ட்ல இருந்து மறுபடியும் இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் நீங்க வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆயிருங்க. இப்போதைக்கு நான் தனியா அதை சொல்றேன். எஸ்சிஓ ஸ்டார்டர் கைட்னு ஒன்று இருக்கு, கூகுள்ல பண்ணீங்கன்னா எஸ்சிஓ ஸ்டார்டர் கைட் அடிங்க, ஸ்பான்சர்ல விட்டுருங்க. விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டர் கைட் அப்படின்னு இதை ஜஸ்ட் படிங்க. நம்ம இன்னும் நிறைய எஸ்சிஓல இன்னும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்பவே நான் உங்களுக்கு இதை சொல்றேன். இதை டைம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க. இதுல வர டவுட் கேளுங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாது. இப்ப நானும் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டேன். பட் நீ டவுட் கேட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு நான் சொல்லித்தரேன். மனப்பாடம் பண்ண வேண்டியது ஜஸ்ட் அப்படியே ஓவரால் வாசிட்டு வாங்க. உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது சர்ச், எப்படி கூகுள் அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இதுல உங்களுக்கு தெரியும். க்ராலிங் இண்டெக்ஸில் இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலா பாருங்க. நாளைக்கு இந்த கண்டென்ட்ல இருந்து இவர் அப்டேட் பண்ணிடுவாரு. அதுல இருந்து அடுத்தடுத்த ஒர்க் அப்படியே நான் லைவா உங்களுக்கு எடுத்துட்டு போறேன். நம்ம BotCovid.inல வந்து இப்ப அனுப்பிச்ச கண்டென்ட் நாளைக்கு ஒரு அப்டேட் பண்ணிடுவாரு. வித் சம் இமேஜஸ் எல்லாமே போட்டு பண்ணிடுவாரு.